சூர்யா மாதிரி ஒரு நடிகர் கிடைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனை வடிவமைப்பாரு, கண்டிப்பா. என்னென்ன ஐயோ அப்பா! விஷயங்கள் பண்ணுவாருன்றது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போதே நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். சூர்யா அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு நாயகன் மாதிரி ஒரு படம் பண்ணோம்னா அது சூர்யாவை தாண்டி வேறு யாருமே பண்ணிட முடியாது. ம். அந்த மார்க்கெட்டா இருக்கட்டும், மக்கள் அதை ஏத்துக்கிறதா இருக்கட்டும். எனக்கு இந்த ரெட்ரோ படம் பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நாயகனுடைய ஃப்ளேவரை டச் பண்ணுமோ, ம். எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நாயகனோட ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு இந்த படத்தினுடைய ஒரு வீரியம் இருக்குமோங்கிற மாதிரி அடடா! ஆ. தோணுது. ஸோ அப்படின்னும்போது யோசிச்சு பாருங்களேன். கார்த்திக் சுப்புராஜனுடைய இயக்கத்துல சூர்யா நடிக்கிற மாரியான ஒரு படம், அது நாயகன் மாரியான ஒரு ஃப்ளேவர்ல அதோட டபுள் மாஸான ஆக்ஷனோட வருது அப்படின்னா, மக்கள் ஏத்துக்க தானே வேணும். நிச்சயமா மக்கள் ரசிப்பாங்க. கண்டிப்பா. அப்ப ஒரு பக்காவான கம்பேக் ஃபிலிமா இந்த ரெட்ரோ படம் இருக்க போகுது. சூப்பரா. அண்ட் அடுத்து ஆர்ஜே பாலாஜி அவருடைய படமும் வந்து அவருடைய டைரக்ஷன்ல நம்ம சூர்யா சார் நடிக்கிற படமும் அடுத்தடுத்த அப்டேட்டும் அதுவும் குடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆமா. ஸோ அந்த படமும் இந்த வருஷமே மேக்ஸிமம் இந்த வருஷம் எண்டுல ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாரி ஆமா. அது வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் அந்த இருக்குது. படம் அதாவது எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு படம்னா, அந்த படத்த தான் நம்ம சொல்லணும். சூர்யா ஓகே. அவர்களுடைய தரப்புல இருந்து. ஏன்னா, என்னவா இருக்க போது? ஆர்ஜே பாலாஜின்னா ஒரு நகைச்சுவை நமக்கு தெரியும். ஆ. அந்த நகைச்சுவையான ஒரு நடிகர் ஒரு ஸ்டார் ஹீரோ வச்சு ஹேண்டில் பண்ணும்போது, அது தானா சேர்ந்த கூட்டம் மாரி ஆயிடுமாங்கிற இந்த பயமும் ஆ. மக்களுக்கு இருக்கு.